பிரைஸ் தி லார்ட். இந்த நாளின் புது கிருபை, அது 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தின் மையப்பகுதி. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். என் அன்பு தேவ ஜனமே, எசேக்கியாவை பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் பேசின ஒரு நல்ல மங்களகரமான ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. எந்த சூழ்நிலையில் எசேக்கியாவுக்கு மிகப்பெரிய வியாதி, மரணத்திற்கு ஏதுவான வியாதி, மரணத்தை முன்குறிக்கப்பட்ட நிலைமையில் தள்ளப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது. எசாயா மூலமாய், நீ மரித்து போவாய், நீ உயிரோடு இருக்க மாட்டாய், உன்னுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்திலிருந்து வாங்கி கொடுத்த ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை எசேக்கியாவை நோக்கி வரும்பொழுதுதான் எசேக்கியா ஒரு அற்புதமான ஜெபத்தை செய்கிறான். சுவர்புறமாய் திரும்பி படுத்து, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக செய்த உண்மையாய் செய்த நேர்த்தியாய் செய்த நல்ல காரியங்களை நினைச்சு பாருங்கப்பான்னு சொல்லி அவன் மிகவும் அழுது கண்ணீர் வடித்தான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. என் அன்பு தேவ ஜனமே, அந்த கண்ணீரை பார்த்த கர்த்தர் அப்புறம் கடந்து போகவில்லையே. ஏசாயாவை நோக்கி சொன்னார், நீ திரும்பி போய் என் தாசனாகிய எசேக்கியாவை நோக்கி நீ சொல், என் தாசனாகிய எசேக்கியாவை நோக்கி நீ சொல். என்ன வார்த்தை தெரியுமா? உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன், நீ ஆலயத்திற்கு போவாய். எத்தனை அழகுள்ள ஒரு வார்த்தை. ஒருவேளை மருத்துவ அறிக்கைகளினால் கலங்கி கண்ணீரோடு வேதனையோடு, ஐயோ இந்த பெரிய வியாதி வந்துருச்சு, இதற்கு பிறகு இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு மீட்பை கொடுக்க, விடுதலை கொடுக்க இந்த உலகத்தில் மருந்து மாத்திரைகளும் இல்லை, எல்லாரும் கையை விரிச்சிட்டாங்க, ஒருவேளை என்னுடைய சூழ்நிலை மிக 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 மோசமான நிலைமையில் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி கண்ணீரோட இந்த வாய்ஸினோட நீங்க கேட்டுட்டு இருக்கலாம். கர்த்தர் நேரடியாய் உங்களோடு பேசுகிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்ன அந்த நல்வார்த்தையின் வழியாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களை சுகமாக்குவார். நீங்க ஆலயத்திற்கு போவீங்க, அடையாளமாய் மாற்றப்படுவீங்க, கர்த்தருக்கு சாட்சியாய் மாற்றப்படுவீங்க. விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.